வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோ NICL AO பிலிம்ஸ் முடிஞ்சு எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. நிறைய மக்கள் நேத்து நான் மொபைல் நம்பர் கொடுத்திருந்தாங்க, எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. சோ ஒரு 10 to 20 பேர்கிட்ட பேசியிருப்பேன். சோ எல்லாரும் சொன்னது என்ன, எல்லாரும் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் டாப்பர் டைம் பேசினேன், ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் டைம் பேசினேன், பிகினர் டைம் பேசினேன். சோ என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. பர்ச்சேஸ் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க இன்னுமே ஸ்பீடு வரல, நம்ம என்னமோ தப்பு பண்றோம்னு நினைச்சீங்கன்னா ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுல சூப்பர் பேட்ச் ஒரு 8 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ கோர்ஸ் எல்லா எக்ஸாம்க்கான மார்க் டெஸ்ட் எல்லாமே இருக்கு. சோ என்ன வந்திருக்குன்னு பாத்துடலாம். நீங்க எவ்வளவு அட்டெம்ப்ட்ன்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, இல்ல இன்ஸ்டாகிராம்ல jackson_c பிடிச்சு என்கிட்ட சொல்லுங்க. சோ எக்ஸாம்ல என்ன வந்திருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஈஸி டு மாடரேட்டா தான் இருந்திருக்கு. ஆக்டிங் ஈஸி டு மாடரேட்டா தான் இருந்திருக்கு. இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு சார் இப்படின்னு தான் எல்லாருமே கருத்துக்கள் சொன்னாங்க. சோ ரீசனிங்ல என்னென்ன வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி 5 வந்திருக்கு. சோ இந்த ஆர்டர்ல நீங்க அடிச்சிருந்தீங்கன்னா நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்திருக்கலாம். சோ நான் எல்லாத்தையும் பேசினதை வச்சு நான் இந்த ஆர்டர் சொல்றேன். இன்இக்வாலிட்டி 5 வந்திருக்கு. ஆல்பபெட்ல வந்து மிஸ்லனியஸ்ல 1 வந்திருக்கு. டைரக்ஷன் ஒரு 3 to 4 கொஸ்டின் வந்திருக்கு. அப்புறம் நம்பர் மிஸ்லனியஸ் ஒரு நிறைய நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதுல -3 பண்ணுங்க, +2 பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் மிஸ்லனியஸ் கொஸ்டின் வந்திருக்கு. மீனிங்ஃபுல் வேர்டு ஒரு 4 லெட்டர் பிக் பண்ண சொல்லி NIEBL ஏதோ வச்சு வந்துருந்துச்சுன்னு சொன்னாங்க. அடுத்து அன்னோன் பர்சன் சீட்டிங் 18 பேர் ஆன்சர் சொன்னாங்க. அது கரெக்டா சொன்னாங்களான்னு தெரியல. அன்னோன் பர்சன் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அது ரொம்ப ஈஸி சார். அடுத்து லீனியர் அரேஞ்ச்மெண்ட் எடுத்திருக்கலாம் சார். சம் ஆஃப் தம் ஃபேசிங் நார்த், சம் ஆஃப் தம் ஃபேசிங் சவுத் வந்துருச்சு சார், அது எடுத்திருக்கலாம்னு சொன்னாங்க. அடுத்து மந்த் பேஸ்டு பசில் வந்து ஃப்ரூட் என்னென்ன ஃப்ரூட் பிடிக்கும் மிக்ஸ் பண்ணி வேரியபிள் வச்சு வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து ஃப்ளோர் வித் பிளாட் வந்துருந்துச்சு சார். கடைசியா 9 ஃப்ளோர் பேஸ் பண்ணி வந்திருந்ததை எடுத்திருக்கலாம் சார். இதுதான் ஆர்டர். செலக்ஷன் ஆஃப் கொஸ்டின் நீங்க இப்படிதான் பண்ணிருக்கணும். நான் எல்லாத்தையும் பேசினதை வச்சு உங்களுக்கு சொல்றேன். பட் நான் டாப்பர்ட்ட பேசினவனையும் ரீசனிங் அவன் பாத்தீங்கன்னா வந்து 32+ போட்டிருக்கான். கண்டிப்பா நான் டாப்பர்ட்ட பேசின வரைக்கும் மிஸ்லனியஸ்ல 1-2 மிஸ் பண்ணிருக்கான். அந்த 30+ டாப்பர்ஸ் எல்லாருமே போட்டிருக்காங்க. ஒரு அபோவ் ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கேட்ட வரையும் நான் பேசுற எல்லாருமே பசில் சீட்டிங்ல 1 மிஸ் பண்ணிருக்காங்க. சோ ரீசனிங்ல பாத்தீங்கன்னா அட்டெம்ப்ட் பாத்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கு எல்லாத்தையும் கேட்ட வரையும் வேணால காணாம ஒரே நிமிஷம் உங்களுக்கு தான் இருக்கு. சோ ரீசனிங் பொறுத்தவரை அட்டெம்ப்ட் பாத்தீங்கன்னா 25 to 30 தான் வந்து மேக்ஸிமம் என்கிட்ட சொன்னது. சரிங்களா? ஆக்டிவ் பொறுத்தவரையும் அப்ராக்சிமேஷன் ஈஸியா இருந்துச்சு. 5 கொஸ்டின் நாங்க மிஸ்ஸிங் நம்பர்ல வந்து ஸ்பீடா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கொஸ்டின் மட்டும் என்ன யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கு சார் சொல்லி பிகினர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 மிஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. சரிங்களா? இதுல பிகினர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து நான் கேட்ட வரையும் 15 to 20 தான் சொல்லியிருந்தாங்க பிகினர்ஸ் எல்லாம். பரவாயில்ல, அடுத்த எக்ஸாம்ல இன்னும் அட்டெம்ப்ட் இம்ப்ரூவ் பண்ணலாம். ரீசனிங் எல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ஒரு 18 நாள் நான் டமால்ல எப்படி கொண்டு வந்தேன் அப்படிதான் கொஸ்டின் வந்திருக்கு. அன்னோன் பர்சன் வந்திருக்கு. சம் ஆஃப் தம் ஃபேசிங் நார்த், சம் ஆஃப் தம் ஃபேசிங் சவுத், எத்தனை கொஸ்டின் நான் கொண்டு வந்தேன். நீங்க டமால் பார்த்திருந்தாலே கண்டிப்பா நேரம் வந்து இதை அட்டென்ட் பண்ணிருக்கலாம். மந்த், ஃப்ளோர் வித் பிளாட், ஃப்ளோர் இந்த இதுல வந்ததுதான் நான் டமால்ல கொண்டு வந்துகிட்டே இருந்தேன். நீங்க டமால் மிஸ் பண்ணாம டெய்லியும் பாருங்க 11 மணிக்கு. அடுத்து DI பார், லைன் டேபிள் மிக்ஸ் பண்ண மாதிரி ஏதோ வந்துருச்சுன்னு சொன்னாங்க. கேஸ்லெட் 1 வந்திருக்கு. அப்ளிகேஷன்ல மேக்ஸிமம் எல்லாரும் சொன்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஏஜஸ், பார்ட்னர்ஷிப் சம்பளம் அட்டென்ட் பண்ணேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. சோ இத பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னது பாத்தீங்கன்னா 20 to 25 தான் நான் கேட்ட வரை அட்டெம்ப்ட் சொன்னாங்க. இதை தாண்டி யாரும் சொல்லல. டாப்பர்ஸே பாத்தீங்கன்னா 26, 27 அவ்வளவுதான் என்கிட்ட சொன்னாங்க. சோ இங்கிலீஷ பொறுத்தவரையும் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. RC டேட்டிங் ஆப் வச்சு இருந்துச்சு. சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், க்ளோஸ் டெஸ்ட், ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட் இப்படி இருந்திருக்கு. இன்னும் 2 டாபிக் இருந்திருக்கு. சோ இங்கிலீஷ பொறுத்த வரைக்கும் 20+ போடலாம்னு சொல்லி ஆவரேஜ் பெர்ஃபார்மரே சொன்னாங்க. சோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது ஈஸியா இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓவராலா நான் எல்லாத்தையும் கேட்டதை வச்சு சோ அக்யூரசி இங்க முக்கியம். இதுல ஃப்ளூக்ல குத்தி விட்டு கூட நிறைய பேர் வந்து கூட அட்டெம்ப்ட் சொல்லுவாங்க. சோ நான் உங்கள்ட்ட சொல்றது இந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகுதான் நீங்க ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணி இன்னும் கான்பிடன்டோட ஓட ஆரம்பிக்கணும். அதுதான் நான் உங்கள்ட்ட சொல்றது. ஏன்னா இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்கலையே, நம்ம இவ்வளவு நாள் படிச்சோம் நம்மளால முடியலையே அப்படி இப்படி நீங்க ஒரே பண்ணக்கூடாது. நம்மளால முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு உழைச்சோம். சரியா? அங்க ஏதோ தடங்களாயிருந்து மேபி நீங்க கம்மி அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். சரிங்க, கொடுத்திருக்கலாம். அடுத்த எக்ஸாம் வர இன்னும் நம்ம மோல்டு பண்ணிட்டு இதை விட நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்கணும்னா எல்லாரையும் ஃப்ரெஷர், பிகினர், டாப்பர் எல்லாரையுமே சொல்லுவேன். சோ பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து 70+ போட்டிருக்காங்க. சோ எல்லாருமே நீங்க வந்து 70க்கு மேல போட்டிருந்தீங்கன்னா ஒரு 100% நீங்க மெயின்ஸ்க்கு வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இதுதான் நான் சொல்றது.
ஒரு 65 பிளஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? பாசிபிலிட்டிஸ் மேபி இருக்கலாம். அவங்க கட் ஆஃப் எப்படி நிர்ணயிப்பாங்கன்னு தெரியல. பட் எக்ஸாம் ஈஸி டு மாடரேட் லெவல்ல தான் இருந்திருக்கு. நிறைய பேர் வந்து 70 பிளஸ் அட்டெம்ப்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க 70 பிளஸ் போட்டீங்கன்னா 100% மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. 65 பிளஸ் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா பாசிபிள் இருக்கு. நீங்களும் மெயின்ஸ் போட ஆரம்பிங்க. இதுதான் வந்து என்னோட ஒரு சஜஷன் உங்களுக்கு கொடுக்கிறது. திரும்பியும் சொல்றேன், கம்மி அட்டெம்ப்ட் போட்டா அப்படி இப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன் கம்மியா வந்துச்சு, நம்ம என்ன தப்பு பண்ணோம் இந்த எக்ஸாம்ல, இதை அடுத்து பண்ணக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி வெறித்தனமா படிக்க ஆரம்பிங்க. நம்ம ராயல் பாஸையும் பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. உங்களது விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். 70 பிளஸ் நீங்க போட்டிருந்தீங்கன்னா குட் அட்டெம்ப்ட் மெயின்ஸ் படிங்க. உங்களது விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். 10-10.